இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் 25 சென்ட், அதாவது 7,15 ஏக்கரா சேலுக்கு வந்திருக்குங்க. நல்ல ஒரு தென்னந்தோப்பு மற்றும் விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நெல்லு போட்ட இடங்க. நெல்லு போட்டு அறுவடை பண்ண ஏரியாங்க இது. இது ஃபுல்லாவே நெல்லு 2 ஏக்கரா போட்டிருக்காங்க. போட்டு நெல்லு ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு அந்தாண்டெல்லாம் பக்கத்து காடுங்க. இந்த வீட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பவுண்டரியில வருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7,15 ஏக்கராங்க. 7,15 ஏக்கரால 5 ஏக்கர் 65 சென்ட் பட்டாங்க. மீதி 1 ஏக்கர் 66 சென்ட் வந்து நமக்கு புறவட நிலத்திலே வந்துருங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கிணறுங்க. 2ல இப்ப நீங்க பார்க்குறது முதல் கிணறுங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா வத்தாத தண்ணீங்க. இந்த இந்த காட பொறுத்தவரையிலும் இந்த 7,15 ஏக்கர பொறுத்தவரையிலும் போரே கிடையாதுங்க. இந்த 2 கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. 2ல 1 கிணத்து தண்ணியே மிச்சமா இருக்குன்னு சொல்றாங்க. விவசாயம் பண்ணி வருமானம் எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஆளும் இல்ல, நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த ஏரியால வந்து பாக்கு வச்சு விட்டுறலாங்க. பாக்கு இல்லன்னா தென்னை மரம் வச்சிரலாங்க. 2 கிணறு வத்தாத தண்ணி. பக்கத்துல வந்து ஓட பாசனமும் இருக்குங்க. அதனால இந்த ஏரியால தண்ணி பிரச்சனைக்கு எப்பயுமே வர வாய்ப்பு இல்லைங்க. அருமையான இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதினா போட்டிருக்காங்க. பாருங்க நீங்க பார்க்குறதெல்லாம் புதினாங்க. புதினாலாம் நல்ல குவாலிட்டியா இருக்குதுங்க. இந்த ஒரு வயல் ஃபுல்லா புதினா போட்டிருக்காங்க. அதாவது தென்னை மரம் வச்சிருக்காங்க. தென்னை மரத்துடைய மிடில் கேப்லலாம் பார்த்தீங்கன்னா, புதினா வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, 2வது கிணறுங்க. இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 7 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. மொத்தம் இந்த 7,15 ஏக்கராக்கு 2 கிணறுங்க. 2 கிணத்துக்குமே ஒரு கிணறுக்கு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு. இன்னொரு கிணத்துக்கு 7 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க. இந்த இடத்துல வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 தென்னை மரம் கண்ணா இருக்குதுங்க. இந்த கண்ணுக்கு எல்லாமே பாத்தி கட்டியிருக்காங்க. அதுபோக ஒரு 45 தென்னை மரம் வந்து காப்போட இருக்குதுங்க. பெரிய மரம் 45 காப்புங்க. ஒரு 250 தென்னை மரம் கண்ணுங்க. பாருங்க தென்னை மர கேப்ல எல்லாம் ஃபுல்லா புதினா போட்டிருக்கிறாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்திலிருந்து பனமரத்துப்பட்டி, பனமரத்துப்பட்டிக்கு அப்புறம் கம்மாளப்பட்டிங்க. சேலத்திலிருந்து சரியா ஒரு 30 கிலோமீட்டர் வருங்க. 30 கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்துருங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, தனி வீடுங்க. தனி வீடு, ஒரு மாட்டு ஷெட் ஒண்ணு இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, 7 ஏக்கர் 25 சென்ட்டுங்க. 7,15 ஏக்கர்ல 5 ஏக்கர் 65 சென்ட் பார்த்தீங்கன்னா பட்டாங்க. பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் 90,00,000 சொல்றாங்க. கிரயத்த பொறுத்து முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க.